ஓம் சாய்ராம். கபடேயின் ஷீரடி டைரி. மிகுந்த சக்தி உடையவன். 7/12/1910. காலையில் என்னுடைய வழிபாட்டுக்கு பின் ஓய்வு பெற்ற தாசில்தாரான திரு பாபா சாஹிப் பாட்டே என்பவர் வாதாவுக்கு வந்து எங்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். அவர் இங்கு சில நாட்களாக தங்கியுள்ளார். அவரது முகத்தில் ஒரு நூதனமான சாந்தம் நிலவியது. சாயி மகராஜ் வெளியே செல்லும்போது நாங்கள் அவரை கண்டோம். மாலையில் மசூதிக்கு அவரை தரிசிக்கச் சென்றோம். நான் பாபா சாஹிப் சஹசபூதேயை அவர் பம்பாயிலிருந்து வந்துள்ளாரா என கேட்டார். பாபா சாஹிப் ஆம் என பதிலளித்தார். பம்பாய்க்கு அவர் திரும்பிச் செல்ல உள்ளாரா என பாபா கேட்டார். மீண்டும் அவர் ஆம் என்றே பதிலளித்தார். ஆயினும் அங்கு தாம் இருக்கப் போவது நிச்சயமில்லை என்றும் அது அங்கு நிலவும் சூழ்நிலையை பொறுத்தது என்றும் பதிலளித்தார். ஆம், அது உண்மையே என்றும் உனக்கு கைமேல் நிறைய வேலைகள் உள்ளது என்றும் இன்னும் நிரம்ப பணிகளை மேற்கொள்ள வேண்டி உள்ளது என்றும் பாபா கூறினார். நீ இங்கு இன்னும் 4-5 நாட்கள் இருக்க வேண்டியிருக்கும். நீ இங்கு நிச்சயம் இருப்பாய். நீயே அதனை கண்டு வியக்க வேண்டும். நீ அடைந்த அனுபவங்கள் உண்மையேயாகும். அவைகள் வேடிக்கையானதல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன் நான் இங்கிருக்கிறேன். சாயி மகராஜ் பின்னர் என் பக்கம் திரும்பி முழுவதும் வேறான விஷயத்தை பேச முற்பட்டார். இந்த உலகம் வேடிக்கையானது. எல்லோரும் எனது குடிமக்களே. அனைவரையும் நான் சமமாகவே பார்க்கிறேன். ஆனால் சிலர் திருடர்களாக மாறிவிடுகின்றனர். அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? தாமே மரணத்துக்கு சமீபமாக உள்ள மக்கள் மற்றையோரின் மரணத்திற்கான ஆயத்தங்களை செய்கின்றனர். அவர்கள் என்னை பெருமளவு துன்பப்படுத்தினர். எனது உள்ளத்தை நன்றாக புண்படுத்தினர். ஆனாலும் நான் ஏதும் சொல்லவில்லை. நான் அமைதியாக இருந்தேன். கடவுள் மிகவும் பெரியவர். அவருடைய அலுவலகர்கள் எங்கும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சக்தி மிக உள்ளவர்கள். கடவுள் ஒருவரை எந்த நிலையில் வைக்கிறாரோ அந்த அளவு அவர் திருப்தி அடைவாராக இருக்க வேண்டும். ஆயினும் நான் மிகுந்த சக்தியுடையவனாக இருக்கிறேன். எனது மகன் அவனுக்கு பாபா முன்பு கூறிய அதே போன்று ஒரு கதை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான். அது என்ன கதை என்று சாயி மகராஜ் கேட்டார். அது மசூதிக்கு சென்ற 3 சகோதரர்களை குறித்த கதை என்று எனது மகன் கூறினான். அவர்களுள் ஒருவர் வெளியே சென்று பிச்சை எடுக்க விரும்பினார். பிச்சை எடுப்பதன் மூலம் பெறப்பட்ட உணவானது தூய்மையற்றது. தங்களது சௌகாவை அது களங்கப்படுத்துகிறது என்ற காரணத்தினால் மற்றவர்கள் அவர் அங்கனம் பிச்சை எடுப்பதை விரும்பவில்லை. 3வது சகோதரரோ அவர்களது சௌகாவை உணவு களங்கப்படுத்துமேயானால் அவருடைய கால்கள் வெட்டப்பட வேண்டும் என்றும் இன்னும் சில செய்திகளையும் கூறினார். சாயி மகராஜ் அது ஒரு மிகச்சிறந்த கதை என்று கூறினார். தாம் நகைச்சுவையுணர்வோடு இருக்கும்போது வேறொரு கதை கூறப்போவதாக அவர் கூறினார். இச்சம்பவம் பின்னர் எப்போது நிகழும் என்று தனக்கு தெரியாது என்று எனது மகன் கூறினான். அவன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டுச் சென்றபின் நகைச்சுவை நேரிட்டால் அதனால் அவனுக்கு பலன் அதிகம் இல்லை. இதற்கு சாயி மகராஜ் அவன் கிளம்புவதற்கு முன் கதை கூறப்பட்டுவிடும் என்று அவனுக்கு உறுதி அளித்தார். நேற்றைய தினம் அவர் ஏன் கோபமாக இருந்தார் என்று நான் அவரிடம் வினவினேன். இது தேளி சிலவற்றை கூறியதால்தான் என்று கூறினார். இன்று அவர் உதைக்காதே என உணவு விநியோகத்தின் போது சப்தமிட்டதன் காரணம் என்னவென்று அதன் பின் கேட்டேன். பாட்டில் குடும்பம் அவர்களுக்குள்ளே
வாய் சண்டையிட்டு கட்சி செய்து கொண்டிருப்பதால்தான் அங்ஙனம் சப்தமிட்டேன் என்று கூறினார். சாயிபாபா அத்தகைய அற்புதமான இனிமையுடன் பேசினார். அத்தகைய அசாதாரணமான அருள் கடாட்சத்துடன் அடிக்கடி புன்முறுவல் பூத்தார். மேற்படி சம்பாஷணை எனது நினைவில் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கும். மற்ற ஜனங்கள் வரவே துரதிர்ஷ்டமாக உரையாடல் தடைப்பட்டு போனது. அதற்காக நாங்கள் மிகவும் வருந்தினோம். ஆயினும் அது தவிர்க்க இயலாதது. அது குறித்து பேசிக்கொண்டே நாங்கள் திரும்பினோம். முதல் பகுதி உரையாடலின் போது தாத்யா சாஹிப் நூல்கர் அங்கு இருக்கவில்லை. ஆயினும் பின்னர் வந்தார். மாலையில் பாலா சாஹிப் பாட்டே வந்தார். அந்த உரையாடல் குறித்து பேசிக்கொண்டே நாங்கள் அமர்ந்திருந்தோம். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.